இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சரி, இது நம்ம கத்துக்கிறது மூலியமா என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்குன்னா, ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்றது எப்படி நம்ம தெரிஞ்சதுன்னா, ஸோ நம்ம அப்ரோச் பண்ணும்போது ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி ஈஸியா ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது நிறைய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருவாங்க. அப்படி உள்ள வரும்போது நம்மளோட பிசினஸ் நிறைய நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம நிறைய பேருக்கு நிறைய பிவி வரும். ஸோ பிவி வந்துன்னா ஆட்டோமேட்டிக்கா வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இதோட மெயின் மோட்டிவேஷன் இந்த ட்ரைனிங். ஸோ பீட்டர் ட்ரெக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிளானிங்ஸ் ஆர் த குட் இன்டென்ஷன்ஸ். யார் வந்து ஒருத்தங்க பிளான் பண்றாங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா குட் இன்டென்ஷன்ஸ். ஆனா அதை வந்து இமீடியட்டா ஆக்ஷன்ல கொண்டு வரணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரும். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகன் சொன்னது பீட்டர் ட்ரக்கர். ஸோ இவர் என்ன சொல்லிருக்காருன்னா, பிளான் பண்றது நல்ல இன்டென்ஷன் தான், நல்ல நோக்கம் தான். ஆனா அந்த பிளானிங்கை வந்து உடனே ஆக்ஷன்ல கொண்டு வராங்க பாத்தீங்களா, ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம ஜெயிக்க முடியுன்ற இந்தோட பழமொழி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் அண்ட் ஆக்ஷன், இன் பேட்டில் பிட்வீன் பிளானிங் அண்ட் ஆக்ஷன் எப்பவுமே ஆக்ஷன் தான் வின் ஆயிருக்கு. ஆக்ஷன் என்னன்னா செயல்பாடுகள். நம்ம பிளான் பண்றது முக்கியம் கிடையாது, அந்த பிளானிங்க உடனே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், உடனே செயல்ல கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பலன் தரும். அது மட்டும் கிடையாது. ஸோ நம்ம எதுக்கு பிளான் பண்றோம், ஆக்ஷன் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தரும், சொல்யூஷன் ப்ராப்ளத்துல இருந்து ஒரு ரிசல்ட் தரும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் மோட்டோ. அது மட்டும் கிடையாது, இன்னோவேஷனா திங்க் பண்ண தேவையில்ல. இன்னோவேஷன்னா என்னன்னா ஒரு நீ கிரியேஷன், ஒரு புது கண்டுபிடிப்பு அப்படின்னு நீங்க திங்க் திங்க் பண்ண தேவை கிடையாது. யூஸ்ஃபுல்லா என்ன இருக்கும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல் கிடைக்குமா, பயன் கிடைக்குமா, அதை நம்ம திங்க் பண்ணி ஆக்ஷன் பண்ணாலே நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாட்டு. சரி, ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்றதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சொல்றேன். எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்றேன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் தான் வந்து ரொம்ப 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 முக்கியம். ப்ரிப்பரேஷன்னா ஒரு பிசினஸ்க்கு வரும்போது ஸோ நம்ம ஆட்கள் எப்படி எடுக்கலாம், நம்ம பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும், இதை ப்ரிப்பேர் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, நீங்க ப்ராடக்டை செல் பண்ணல, நீங்க என்ன பண்றீங்க, நம்ம ப்ராடக்ட்டை வந்து மக்களுக்கு தெரியும் மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லணும். அது மட்டும் கிடையாது, எதுக்கு நீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வேற என்ன எந்த மீட்டிங்ஸ் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், அவங்கள இன்வைட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து பிசினஸ் மேன் கிடையாது, நம்ம தான் பிசினஸ். ஸோ அவங்க மேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மேன் நோக்கத்தோட அவங்க பேசணும்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஸோ இவர் பிசினஸ் மைண்டாக தான் பேசுறாரு, அதே அவங்களுக்கு பிசினஸ் கொடுக்குற மாதிரி நம்ம பேசணும்னா ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண பிறகு நீங்களே இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறீங்க. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், கரெக்டுங்களா? ஆனால் அந்த சேலஞ்சஸ் தான் என்ன ஆகும்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். அதே மாதிரி வந்து மனிப்புலேஷன், டிரான்சாக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா மனிப்புலேட் பண்ணாதீங்க. லாயல்ட்டி தேவை கிடையாது. இன்னொன்று டிப்ஸ்னா, உங்களுக்கு ஏற்ற டிப்ஸ் என்னன்னா, ஒய், ஏன்றத ஏன்றதை விட எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பிஸ்னஸில் க்ரோ ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு ட்ரைனிங்கோ இல்லை ஏதோ ஒரு மீட்டிங்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்க, ஏன் இவங்க கூப்பிட்றாங்க கேள்வி கேட்கறத விட எதுக்காக கூப்பிடுறாங்க, எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த மீட்டிங்கை பற்றி கற்றுக்கிட்டோம்னா இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். அதே மாதிரி பீப்புளை வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆள் வந்து சேர்க்கறதுக்கு எடுங்க. யார் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹூ பிலீவ் இன், யார் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்புறாங்க, இல்லை வாட் யூ பிலீவ், நீங்கள் என்ன நம்புறீங்கன்றது இதை நீங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்ம ஈஸியாக நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டோன்ட் பை வாட் யூ டூ, பட் ஒய் 45 வந்துடும். ஒய் யூ டூ இட். பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றத பார்க்க மாட்டாங்க, பட் ஒய் யூ டூ இட், எதுக்காக நீங்க செய்றீங்கன்றத நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செஞ்சு நம்ம டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை சேர்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் தான் அது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்பேரிங் டு சக்ஸஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. now the question is what to present opportunity or product. இப்போ சக்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுங்க, நம்ம வந்து என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவங்க கிட்ட பேசுறோமா, இல்ல என்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கா, இல்ல ப்ராடக்ட்காக அவங்கள்ட்ட பேசுறோமான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அது வந்து
கான்வர்சேஷன்ல தான் போவோம். ஏன்னா ப்ராஸ்பெக்ட் பண்றோம். ஒரு ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம டீம்ல எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஸ்பெக்ட் பண்ணுவோம், கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட கான்வர்சேஷன்ல பேசும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவர் பிசினஸ்க்காக நம்ம வியாபாரத்துல வந்து ஜாயின் பண்றாரா, இல்ல ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்காக மட்டும்தான் ஜாயின் பண்றாரான்றத அவர்கிட்ட பேசும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸுக்கு ரெடியா இருங்க. DEFEATS அப்படின்னா என்னன்னா, இது எல்லாமே நீங்க ஒரு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரிப்பேரா நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நம்ம பேசும்போது டெமோ எப்படி டெமோ காமிக்கும்ன்றத டெமோவை நம்ம எடுத்து வைக்கணும். அதே மாதிரி வந்து எக்ஸாம்பிள்ஸ், எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கணும். ஃபேக்ட்ஸ், இப்போதைக்கு என்ன ஃபேக்ட் நடக்குது, டைரக்ட் செல்லிங்ல வந்தா என்ன ஃபேக்ட், ஸோ அப்படின்றதையும் நம்ம முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கணும். எக்ஸிபிட்னா அது காட்சிப்படுத்துறது. எந்தெந்த கண்டென்ட்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து காட்சிப்படுத்தணுன்றத முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அனலாஜிஸ், டெஸ்டிமோனியல்ஸ், எவ்வளோ பேர் டெஸ்டிமோனியல்ஸ் பேசியிருப்பாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா இதோட growth, நம்ம டைரக்ட் செல்லிங்கோட growthலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிப்பேராக வந்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பார்த்து நம்ம சொல்லும் போது, நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கும் போது அப்போ என்ன ஆகும்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சக்சிட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 10 மணிக்கு நீங்கள் மீட் பண்ணணுமா, ரெக்ரூட்மெண்ட் பண்ணுமா, அவர் கூப்பிட்றாரா, 9:55க்குலாம் நீங்கள் வந்து என்ன வேணும்னா அங்கே வந்து நீங்கள் அசம்பிள் ஆகுங்க. அதே மாதிரி ட்ரெஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா நம்ம வெஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யூனிஃபார்ம்ன்றது நம்மளோட ப்ரைடு, அது நம்மளோட ப்ரௌடு. ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் வியர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் என்ன யூனிஃபார்ம் வந்து நான் நிறைய ட்ரைனிங்கில் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரைனிங்கில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ண முன்னாடி யூனிஃபார்மில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஜென்ஸுக்கு வந்து ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, பிளாக் பெல்ட்டு, பிளாக் ஷூ, அதுவும் இல்லாமல் வெஸ்டீஜ் டை. ஸோ லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிஃபார்ம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சக்சீடுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர்லேயே இருக்கணும். அதே மாதிரி வந்து அப்ரோச் வித் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், உங்ககிட்ட நம்பிக்கை வரணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னா என்னன்னா தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இது இருக்கும் போது அப்ரோச் பண்ணாதான் இன்னும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரோ ஆகும். அதே மாதிரி அப்ரோச் பண்ணும்போது பாசிட்டிவ் அப்ரோச்சாக இருக்கணும். எப்படின்னா பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுல இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக இருங்க. ஏன்னா எப்பவுமே பாசிட்டிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் தரும். பாசிட்டிவ் மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேவ்ஸ் கிடைக்கும், நிறைய கிடைக்கும், வழிகள் கிடைக்கும். நெகட்டிவ் மைண்ட்ஸ்க்கு வழியே கிடைக்காது. பாசிட்டிவ் மைண்டுக்கு தான் நிறைய வழிகள் கிடைக்கும். அதனால பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்க, நெகட்டிவாக அப்ரோச் பண்ணாதீங்க. இன்னொரு டிப்ஸ் என்னன்னா 7C ஆஃப் கம்யூனிகேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்லேயே வந்து 7Cs இருக்கு, 7C இருக்கு. என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து C ஃபார் கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா என்னன்னா நம்மளோட பாலிசிஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம எஃபர்ட்ஸை வந்து என்னன்னா நியூ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அதை கம்ப்ளீட் பண்ணணும். பாலிசிஸை வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க. இல்லை எண்ட் ஆஃப் த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டேஜுக்குன்னு பாலிசிஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணணும். ஏழாவதுல வந்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட். உங்களோட கான்கிரீட்னா என்ன, உங்களோட அடித்தளம், பேசிக் ஃபேக்ட்ஸ். இப்போ நம்ம வெஸ்டீஜ்ல வரும், இந்த டைரக்ட் செல்லிங்ல வரும்லாம், எது எதெல்லாம் பேசிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். அந்த பேசிக்ஸை வந்து கரெக்டா நம்ம வந்து புது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே மாதிரி ஃபர்ஸ்டே சொல்லிடணும். என்ன பேசிக்ஸ்னா சார் இப்போ கேட்பாங்க, சார் டைரக்ட் செல்லிங்ல வேணா டாக்குமெண்ட்ஸ் என்ன நம்ம கொடுக்கணுமா, இல்ல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையான்றது கேட்பாங்க. அது நீங்க வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா இது கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கம்யூனிகேஷன் பேசிக் டாக்குமெண்ட்ஸ்னா ஒருத்தர் வந்து டைரக்ட் செல்லிங்ல ஜாயின் பண்றாருன்னா அவருக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 18 இருக்கணும். நீங்க 15 இயர்ஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் பேசிட்டு லாஸ்ட்ல இந்த 18 கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்ல அப்படின்னு சொன்னார்னா அது ஃபுல்லா நீங்க அந்த பிரசன்டேஷன் கொடுத்ததே வந்து என்னன்னா வேஸ்ட் ஆயிடும். அதனால என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இதுல வேணும்னா நம்ம முன்னாடியே சொல்லணும். அதே மாதிரி கேட்டகரிஸ், நம்ம கன்சர்ன்ஸ் என்னென்ன கேட்டகரிஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராடக்ட் கேட்டகரின்னு வச்சுங்க, அதெல்லாம் வந்து வித்தின் த டைம்ல அந்த பிரசன்டேஷன் அப்பயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணணும். கன்சிடரேஷன், நாலாவது சி என்னன்னா கன்சிடரேஷன். விஃபும்னா என்னன்னா வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ. ஒருத்தங்க வந்து உங்களோட ப்ரெசன்டேஷனை வந்து பண்றாங்கன்னா வாட் இஸ் இன் இட், இதுல எனக்கு என்ன இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அவங்கள யோசிக்க வைக்கணும். அதனால இதுல என்ன இருக்கு அதனால அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சாதான்
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெக்ரூட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். நம்ம வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா கண்டிப்பா எல்லாருமே யோசிப்பாங்க. நான் அட்டெண்ட் பண்றது மூலியமா இதுல என்ன இருக்கு எனக்கு? என்ன கத்துக்க முடியும்? அப்படின்னு தான் நெறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ இத நீங்க தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, புது டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அதே மாரி புது டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது, பேசும்போது பொலைட்டா பேசுங்க. மரியாதையாவும் பேசுங்க. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி. நீங்க அந்த ஜார்கன்ஸ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கிளாரிட்டியா இருக்கணும், கரெக்ட்டா இருக்கணும், முழுமையா இருக்கணும். அப்பதான் பிடிக்கும். அப்பதான் புரியும் உங்களுக்கு புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. ஸோ ஜார்கன்ஸ் அந்த மாரி யூஸ் பண்ணாதீங்க. அதே மாரி வந்து நீங்க கரெக்ட் 7வது என்னன்னா, கரெக்ட் பண்ணும்போது மிஸ்லீட் பண்ணாங்க. தப்பா லீட் பண்ணாதீங்க. கரெக்ட்டான நம்மளோட ப்ரொசீஜர் என்ன வெஸ்டீஜ்ல டைரக்ட் செல்லிங்ல என்ன ப்ரொசீஜர்? அத மட்டும் என்னன்னா, நீங்க அவங்கள ஃபாலோ பண்ண வைங்க. ஏன்னா இது ஃபாலோ பண்ணாலே கரெக்டா இருக்கும். ஸோ இதுதான் 7 வேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஏன்னா ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட நீங்க பேசும்போது இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ், கேட்டகரிஸ், அதுக்கப்புறம் உங்களை யோசிக்க வைக்கணும். இதுல எனக்கு என்ன இருக்குன்றதை யோசிக்க வைக்கணும். பொலைட்டா பேசணும், மரியாதையா பேசணும். ஜார்கன் வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கிளியர் கிளாரிட்டி இருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் வெஸ்டீஜை பத்தி இருந்தாலும் சரி, ப்ராடக்ட்டை பத்தி இருந்தாலும் சரி, கிளியர் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதே மாதிரி புது டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்றாருன்னா அவரை மிஸ்லீட் பண்ணக்கூடாது. தப்பான வழியில நம்ம சொல்லக்கூடாது, காமிக்க கூடாது. நம்ம எல்லாமே கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி கொஷினிங் ஸ்கில்ஸ்னு இருக்கு. என்னன்னா ஒருத்தங்களை வந்து கொஸ்டின் கேட்டு அதை அவங்கள ஒத்துக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினிங் டெக்னிக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ். டோன்ட் யூ அக்ரி? க்ளோஸ் எண்டட்னா என்னன்னா எஸ் ஆர் நோ அந்த மாதிரி தான். ஸோ டோன்ட் யூ அக்ரி, நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு, இல்லை ஒத்துக்கலையா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற இந்த ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது நீங்க கன்ஃபார்ம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ இந்த ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் தான். கண்டிப்பா அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? ஏன்னா நம்ம நியூஸ் பார்க்குறோம், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு க்ளோஸ் ஹண்ட்ரட்ல கேட்டிங்கன்னா, ஆமா கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம், இது உங்களுக்கு இம்பார்ட்டண்டா தோணுதா இல்லையா? இப்ப நீங்க வந்திருக்கீங்க இந்த மீட்டிங்க்கு, இந்த டைரக்ட் செல்லிங் வந்திருக்கீங்க, ஃபியூச்சர்ல நீங்க ஏர்ன் பண்ணணும், இது உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கா, இல்ல இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவாங்க ஆமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஓப்பன் எண்டட், வாட் யூ திங்க் அபவுட் இட், நீங்க இது என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க நீங்க பேசும்போது என்ன பண்ணலாம். ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஐடியல் ஆயிடுவாங்க. அப்படின்னும் போது என்னன்னா நம்ம திடீர்னு நடுவில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டோம்னா ஸோ அப்பதான் ஆக்டிவ்ல வருவாங்க. ஏன்னா பிரசன்டேஷன் கொடுக்கும் போது அதனால வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டா நல்லா இருக்கும். அதுக்கு பதில் சொல்லுவாங்க. வாட் யூ திங்க் அபவுட் இட், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க டைரக்ட் செல்லிங்கை பத்தி, ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், நீங்க ஏன் இதை வந்து முக்கியம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நடுவில் வந்து கொஸ்டின்ஸ் கேளுங்க. கேட்கும் போது அவங்க ஆக்டிவ்ல வருவாங்க, அட்டென்ஷன்ல வருவாங்க. நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷன்ஸ்ல வர மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேளுங்க. அதே மாதிரி அதே மாதிரி ப்ராபிங், வாட் டஸ் தட் மீன்ஸ், குட் யூ எக்ஸ்பிளைன் இட் அப்படின்னு கேட்பாங்க. ப்ராபிங்னா என்னன்னா விசாரிக்கிறது. ஸோ அவங்கள வந்து என்னன்னா நீங்க ஸோ என்ன ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் என்ன பண்ணணும், கொஷின் கேட்குறோம். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா, ஸோ இதை வந்து கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்கணும். ஏன்னா நீங்க கொடுக்குற ப்ரெசன்டேஷன் அவங்க வந்து கேட்கறாங்களா, காது கொடுத்து ஏத்துக்கிறாங்களான்றது கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஏன்னா நீங்க பாட்டு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுங்க, ஆளு மட்டும் தான் அங்க இருப்பாங்க, அவங்க மைண்ட் வந்து வேற இடத்துல இருக்கும். ஸோ நடுவுல இந்த மாதிரி கொஷினிங்ஸ் கேட்கும் போது அவங்க திடீர்னு அட்டென்ஷனுக்கு வருவாங்க. அட்டென்ஷனுக்கு வரும்போது என்ன ஆகும்னா அப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஓகே இங்கதான் இருக்காங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கத்துப்பாங்க. நம்ம அடிக்கடி கொஸ்டின், சார் குட் யூ எக்ஸ்பிளைன், சார் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா, நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா எனக்கு புரியுதான்றது நான் செக் பண்ணிக்கிறேன் சார், இல்ல பக்கத்துல இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அட்டென்ஷனுக்கு வருவாங்க இந்த மீட்டிங்ஸ், இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், கொஷின் கேட்கறதுல அவங்க அட்டென்ஷனாவே நீங்க என்ன பண்ணணும், அவங்கள மெயின்டைன் பண்ண வைக்கணும். அதே மாதிரி வந்து ரிஃப்ளெக்டிவ் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் தான். ஏன்னா நீங்க ரெக்ரூட்மெண்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும் போது இதெல்லாம் நீங்க பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 கொஷின்ஸ் நம்ம கேட்கலாம். என்னன்னா, ஸோ லெட் மீ டெல் யூ ஃபர்ஸ்ட் வை பீப்புள் ஜாயின் திஸ் பிஸ்னஸ். ஸோ நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, எதுக்கு பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு முன்னாடி இந்த கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டீங்கன்னா ஸோ அவங்களும்
பதில் சொல்லுவாங்க. ஒரு இன்டராக்டிவா இருக்கும். என்ன இன்டராக்டிவா இருக்கும்னா ஒரு ஃப்ரீனஸ் ஆகும். ஏன்னா நீங்க புதுசா போய் ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க, ரெக்ரூட்மெண்ட் நீங்க பேசுறீங்கன்னா, அப்ப என்ன ஆகும்னா நிறைய தயக்கங்கள் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். என்னன்னா ஒரு புதுசா இருக்கு, இவர் எப்படி பேசுறாங்க. ஸோ இந்த தடைகளை வந்து கிளியர் பண்ணணும்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாதான் நம்மளுக்கும் இப்ப எனக்கும் புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் உள்ள அந்த ஃப்ரீனஸ் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, கொஞ்சம் ஃப்ரீயா அந்த கான்வர்சேஷனை நம்ம கொண்டு போகலாம். அதே மாதிரி விச் அமங் இஸ் தம் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க கேளுங்க. எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கேளுங்க. இது ஏன் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஷின்ஸ் கேளுங்க. அவங்களும் அட்டென்ஷன்ஸ்ல வருவாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த ஃப்ரீனஸ் ஆகும். ஸோ எனக்கு என் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும். ஸோ இதையே நீங்க இம்பார்ட்டன்ஸ் நினைக்க எதுக்கு உங்களுக்கு நீங்க வந்து டைரக்ட் செல்லிங் வந்து ஒரு முக்கியத்துவம் தரீங்க, எதுக்கு நீங்க முக்கியமா வந்திருக்கீங்க இந்த மீட்டிங்ஸ்க்கு, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஸோ என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் ஒரு ஹெல்த்தியா போகும். எனக்கும் அவருக்கும் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல கிளியரு ஆகும். அதே மாதிரி என்னன்னா ஆக்டிவ் லிசனிங். இந்த வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னா லிசன் பண்றது முக்கியம். மேஜர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணும். ஏன்னா ஒருத்தர் பேசும்போது அதை லிசன் பண்றதே ஒரு தனி திறமை தான் அது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நம்ம புது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஜாயின் பண்றாருன்னா அவர் பேசவே விட மாட்டோம், அவர் சொல்றதே நம்ம கேட்க மாட்டோம். என்ன டக்கு டக்குன்னு குறுக்க பூந்து பூந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட கான்வர்சேஷனை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப தவறு. ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் வராரு, உங்க வியாபாரத்தை எடுத்து பண்றாருன்னா அவர் 1000 கேள்வி கேட்பாரு. அப்புறம் அந்த கேள்விக்கு வந்து என்னன்னா அவங்க கேட்கும் போது ஃபர்ஸ்ட் முழுமையா லிசன் பண்ணுங்க. அவர் என்ன சொல்ல வராரு, கண்டென்ட் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுங்க. புரிஞ்சிட்ட பிறகுதான் வந்து என்னன்னா நீங்க பதிலே தரணும். நிறைய பேர் புது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பாத்தீங்கன்னா பேசவே விடுறது இல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவர் பேசவே இல்லைன்னா என்ன நினைப்பாங்க, புரியும் போது ஆமா இவர்கிட்ட நான் போய் போன எக்ஸ்பிளைன் பண்ற சொல்ல அவரே தான் பேசியிருந்தாரு, நான் என்ன பேசுறேன்றதே காது கொடுத்தே கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா வியாபாரத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா இந்த சேல்ஸ், இந்த டைரக்ட் செல்லிங் பொறுத்தவரைக்கும், இந்த நெட்வொர்க் பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஆக்டிவ் லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்ல வராருன்றதை நீங்க லிசன் பண்ணுங்க. ஆக்டிவ் லிசன்ல என்னன்னா ஐ கான்டாக்ட் மெயினா என்னன்னா ஐ கான்டாக்ட். அவர் கண்ணை பார்த்து தான், புது டிஸ்ட்ரிபியூட்டரோட கண்ணை பார்த்து தான் நீங்க பேசணும். அதே மாதிரி வந்து நீங்க அட்டென்ஷன்ல இருக்கணும். எப்பவுமே வெர்பல் அண்ட் நான் வெர்பல் நோட்ஸ் யூஸ் இது பண்ணுங்க. ஓகே சார், வெர்பல்னா நான் ஓகே சார், ஓகே ஓகே சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெர்பல்ல இருங்க. நான் வெர்பல் நோட்ஸ்னா என்னது, ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டுறது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருங்க. அதே மாதிரி அவர் வேற எதனா இன்ஃபர்மேஷன் தராதா அலர்ட்டாவே இருங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் பேசும்போது ஜட்ஜ்மெண்ட் பண்றதை நீங்க நிறுத்துங்க. ஸோ இவர் பாதியிலே பேசும்போது ஐயோ இவர் வருவாரா, இல்ல கண்டிப்பா வந்துருவாரான்றத ஜட்ஜ்மெண்ட் உடனே பண்ணாதீங்க. லாஸ்ட்ல தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி என்னன்னா ஒப்பீனியன், எமோஷன் நிறைய பாத்தீங்கன்னா கிளாரிஃபை ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்ச போது ஃபைனலா என்ன பண்ணுங்க, சம்மரைஸ் பண்ணுங்க. சார் ப்ராடக்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா, ஸோ இதான் நம்ம கம்பெனி ப்ரொஃபைல், இதை இன்னொரு வாட்டி லாஸ்ட்ல வந்து சம்மரைஸ் பண்ணுங்க. சம்மரைஸ்னா ஷார்ட்டா வந்து விளக்க போறீங்க. இதான் நம்ம ப்ராடக்ட், இதான் நம்ம இதுதான் நம்ம மார்க்கெட்டிங் பிளான், இதுதான் நம்மளோட வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா கம்பரைஸ் பண்ணிட்டு மெயினா வந்து உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை நம்ம வியாபாரத்துல கொண்டு வரதுக்கு முக்கியமான ரோல் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம ப்ளே பண்ணுவோம். அதே மாதிரி 3 ways in which listening take place. அதே மாதிரி எப்படின்னா ஒரு 3 லிசனிங் டேக் பிளேஸ் எப்படின்னா எம்பத்தைஸ்னா என்னங்கன்னா அவங்கள சொல்ல வரதை என்ன பண்ணுங்க, கேளுங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவர் சொல்லுவார், சார் என் சொந்தக்காரங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் தான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது சொல்லுவாங்க. அதை முழுமையா கேளுங்க. கேட்டுட்டு அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணுனா ஓகே இந்த மாதிரி சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்பயே நீங்க அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நீங்க உங்களோட இலக்கு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட், சொல்யூஷன் இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா எதுக்கு லிசனிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பாசிட்டிவா பேசுவாங்க இந்த வியாபாரத்தை பத்தி, இல்லைன்னா நெகட்டிவா பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அவங்கள சொல்ல விடணும், கேட்கணும், லிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா எம்பத்தைஸ் பண்ணணும். சார் அப்படிங்களா சார், சாரி சார், ஸோ இந்த மாதிரி நடந்திருக்குங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு நீங்க அனலைஸ் பண்ணுங்க, ஏன் தான் இது சொல்றாருன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனலா நீங்க என்ன பண்ணலாம், முடிஞ்ச பிறகு அவர் பேசி முடிச்ச பிறகு நீங்க சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி என்னன்னா ஸ்கில்ஸ் ரிக்வைர்ட் ஃபார் எஃபெக்டிவ் ப்ரெசன்டேஷன். ஒரு எஃபெக்டிவ் ப்ரெசன்டேஷன் ஒரு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற ப்ரெசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் தரணும்னா இந்த இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்க ஃபார்வர்ட் பண்ணணும். என்னென்ன ஃபார்வர்ட் பண்ணணும்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட், ஒரு
ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க, புதுசா டிஸ்ட்ரிபியூட்டர் வராரு, நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரெசன்டேஷன் கொடுப்போம். அப்ப என்ன பண்ணணும்னா அவருக்கு கண்டிப்பா மரியாதை தரணும். அது மட்டும் கிடையாது, அவங்க பேக்ரவுண்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ உட்காராங்களோ இந்த ப்ரெசன்டேஷன் எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன்னா டெமோ கொடுங்க. ஸோ நம்ம இங்கே டைவர்சிட்டியே இருக்கக்கூடாது, டிசபிலிட்டியாக இருந்தாலும் சரி, கல்ச்சராக இருந்தாலும், ஜெண்டராக இருந்தாலும் சரி, இங்கே டைவர்சிட்டியே இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து ஈக்குவல் தான் நம்ம டைரக்ட் செல்லிங்களா, எல்லாருக்குமே ஈக்குவல் அட்டென்ஷன், ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது இந்த திறமைலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டூ வே கம்யூனிகேஷன், நீங்க மட்டும் பேசாதீங்க அந்த ப்ரெசன்டேஷன்ல, அவங்களையும் வந்து என்ன பண்ணுங்க, பேச விடுங்க, லிசன் பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்னன்னா, மீட்டிங்ல நடுவில் இருக்கும் போது இல்ல லாஸ்ட்ல இருக்கும் போதும், சார் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், உங்க ஒப்பீனியன் இருந்தா சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட அந்த ப்ரெசன்டேஷன்ல நீங்க கேட்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் நீங்க பேசணும், நீங்களும் பேசணும், புது டிஸ்ட்ரிபியூட்டரும் பேசணும். அதே மாதிரி கரெக்டான லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் வெர்பல் மெசேஜஸ் கூட நீங்க அனுப்பலாம். அது மட்டும் கிடையாது. ஸோ நம்ம என்ன மெயினானா, நம்ம நம்ம வெஸ்டீஜோட நம்மளோட சிம்பிள், நம்மளோட வெஸ்டீஜோட நம்ம என்ன சொல்லலாம், ஸோ எல்லாமே வந்து ரெஸ்பெக்ட் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் இதை வந்து நீங்க என்னன்னா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு ஸோ இதெல்லாம் பண்ணாதான் நம்ம எஃபெக்டிவா இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம டீம்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் அவங்க யூஸ் பண்ணும்போது என்னன்னா இந்த யூஸ் பண்ணுங்க. டோன்ட் யூஸ் ஜார்கன்ஸ்னா என்னன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எதுவும் நினைக்காதீங்க, ஜார்கன்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி என்னன்னா சில சில ஹேபிட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும், இட்ஸ் லைக் அது அப்படிதான், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து நீங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா உங்களோட ஐ கான்டாக்ட், அவங்க கண்ணை பார்த்து தான் நீங்க பேசணும். அந்த ப்ரெசன்டேஷன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அவங்க கண்ணை பார்த்து தான் பேசணும். அதே மாதிரி உங்க பாடி லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். நிறைய பாசிட்டிவ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுங்க. புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு முன்னாடி சிரிங்க. ஸோ பாசிட்டிவா ஃபேஸ் இதுவா இருக்கணும். பாடி லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாசிட்டிவா இருக்கணும், சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு லாங்குவேஜ்ல நம்ம பேசும்போது நம்ம வாய்ஸ் மட்டும், நம்ம தமிழ்ல பேசுறது மட்டும் லாங்குவேஜ் கிடையாது, நம்ம பாடி பேசுறதும் ஒரு மொழி தான், நம்ம கண்கள் பேசுறதும் ஒரு மொழி தான். இதெல்லாம் எல்லாமே வந்து என்னன்னா புது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருந்தாதான் அவங்களுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி வந்து என்னன்னா டைப்ஸ் ஆஃப் பாடி லாங்குவேஜ்லேயே நான் சொன்னேன் பாத்தீங்களா, என்னென்ன இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதா. அப்புறம் என்னது, போஸ்டர்ஸ். போஸ்டர்ஸ்னா என்னன்றது, நம்ம எப்படி நிக்கிறோம் சொல்லிட்டு, இல்லை நம்ம எப்படி இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு எக்ஸ்பிரஷன் தான். அதுக்கப்புறம் வந்து கெஸ்டர்ஸ், ஐ கான்டாக்ட்னா என்னது, ஸோ நம்ம கண் மூலியமா வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசுறது, அதுவும் ஒன்று இதுதான். டச், நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா நம்ம அவங்களோட மனசை டச் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் தான். ஸ்பேஸ், நம்ம எவ்வளவு இடைவெளி விட்டு பேசுறோமோ அதுவும் பாடி லாங்குவேஜ் தான். நம்மளோட வாய்ஸ் பேசும்போது ப்ரொஃபஷனலா இருக்கணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது பாடி லாங்குவேஜஸ்ல தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா நம்ம என்னன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செவன்த் யூனிவர்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரன்ஸ் இங்க பாருங்க. ஸோ கோவம் வந்தா எப்படி ஃபேஸ் இருக்கோ, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, கோவம் வந்தா எப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டெம்ட், டிஸ்கஸ்னா வெறுப்பு, ஃபியர்னா பயமா இருக்கிறப்போ மூஞ்சி எப்படி இருக்கும். ஸோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் போது ஃபேஸ் எப்படி இருக்கும், சோகமா இருக்கும்போது ஃபேஸ் எப்படி இருக்கும், சர்ப்ரைஸா இருக்கும்போது ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது அவங்கள நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். அவர் கோவமா இருக்காரா, இல்ல வெறுப்பா இருக்காரா, இல்ல பயமா இருக்காரா வியாபாரத்தை பார்த்து, இல்ல மகிழ்ச்சியா இருக்காரா, இல்ல சேட்னஸா இருக்காரா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா இருக்காரான்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எல்லா உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இது காமனா தான் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஃபேஸும் கோவப்படும் போது எப்படி இருக்கும், ஸோ பயப்படும் போது எப்படி இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் போது எப்படி இருக்கும்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா ஒரு ப்ராஸ்பெக்டை வந்து எப்படி இருக்காங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுவும் நீங்க பாத்துங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், மவுத் ஒன் சைடு எலவேட்டடு, ஸோ இதெல்லாம் பார்த்தா சிரிக்கும் போது பார்த்தாங்கன்னா ஓகே இந்த ஹாப்பினஸாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டெஸ், ஆங்ஸைட்டி, கவரிங் மவுத்து அப்படின்னா என்னன்னா ஏதோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க மறைக்கிறதுக்கு இது பண்றாங்க, ஸ்மைல் பண்றாங்க இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது என்னன்னா போஸ்டர், அவங்க எப்படி நிக்கிறாங்கன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறதுனா என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட் ஹேண்டை வச்சு வெயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸ் அப்பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா டாமினேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் உட்காந்து கிராஸாக இது பண்ணுறாங்கன்னா டிஃபென்சிவ்னா என்னன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இது பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ லீவிங் இந்த மாதிரி டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க அப்படின்னு இந்த போஸ்டர்லேயே என்ன பண்ணலாம் நீங்கள் மோஸ்ட்லி கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணலாம். கெஸ்டர்ஸ்னா என்னன்னா ஹேண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் தம்ஸ் அப் கொடுக்குறாங்கன்னா வச்சுக்கோ, ஓகே அப்ரூவல் நான் ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். டம்ஸ் டவுன்ஸ்னா என்னது, நான் நெகட்டிவா இருக்கேன் எனக்கு பிடிக்கல அப்படின்றது கொஞ்சம் இதை நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் கெஸ்டர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மூலயமா என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ். இது நீங்க தான் என்ன பண்ணணும், கொஞ்சம் நீங்க இதை வந்து நீங்க கத்து வச்சுட்டீங்கன்னா என் புது டிஸ்ட்ரிபியூட்டர் என்னென்ன ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஐ கான்டாக்ட் ப்ரொஃபஷனலா இருக்கணும் உங்க ஐ கான்டாக்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டச், நம்ம ஹேண்ட் ஷேக் பண்றது, இதெல்லாம் அந்த ஹேண்ட் ஷேக்கிங்கே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஒரு 3 வாட்டி ஷேக் பண்ணிட்டு விட்டுறணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க 10 பாட்டு கையே பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா பிடிக்காது. ஸோ இதுவும் டச் பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், பர்சனலா ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரெண்டுனா எவ்வளோ பக்கத்தில் உட்காந்து நம்ம பேசுவோம், இல்லை ப்ரொஃபஷனல் இப்போ புதுசாக வந்திருக்காங்க நம்ம வியாபாரத்தை பற்றி வந்து பேசுறோம்னா எவ்வளோ தூரத்துல இருந்து பேசணுன்றது நம்மளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி வாய்ஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட டோன் எப்படி இருக்கு, மாடுலேஷன் எப்படி இருக்கு, பிச் எப்படி இருக்கு, ரேட் ஆஃப் ஸ்பீச். நாங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாலாம் போகக்கூடாது. ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு பேச்சு வந்து ரேட் ஆஃப் ஸ்பீச் வந்து கரெக்டாக இருக்கணும், டைமிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டர்ஸ், ஐ கான்டாக்ட், இது ஒருத்தருக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும் போது இது ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும். ஏன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என் கண்ணை பார்த்தே பேசல அவரு, வேற செவுத்தை பார்த்து பேசிட்டு இருக்காரு, இல்லை வேற ஒருத்தவங்களை பார்த்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியாபாரத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து மேஜர் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும். அதனால இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஏற்கனவே சொல்லும் போது நம்ம பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜில் இருக்கணும். பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் என்னன்னா நம்ம ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நம்ம பேசணும். ஸோ அது பாசிட்டிவா, பரவாயில்ல இவங்க சிரிச்சுட்டே பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதே மாதிரி வந்து ரெகுலர் ஐ கான்டாக்ட், தொடர்ச்சியா அவங்க கண்ணை பார்த்து தான் நீங்க பேசணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்ஸ் நாட், சில புரிஞ்சுதுன்னு கேட்டா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஆட்டுங்க. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நீங்க அட்டென்ஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தோடனே ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. குட் மார்னிங் சார், எப்படி சார் இருக்கீங்க, ஒரு 3 வாட்டி ஹேண்ட் ஷேக் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அப்ரைட் அண்ட் ஓப்பன் போஸ்டர், appropriate distance close, stroke on chin, it means you are listening. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். ஏன்னா அவங்க பேசும்போது நீங்களாம் இதை பண்ணீங்கன்னா ஓகே நம்ம அட்டென்ஷன்ல தான் இருக்க, நம்ம காது கொடுத்து கேட்குறாரு, ஸோ நம்ம அப்படி வரலாம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் என்னன்னா நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ், நம்ம நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாதீங்க. அவாய்டிங் ஐ கான்டாக்ட், என்னன்னா அவங்க கண்ணை பார்த்து பேசாம இருக்குது, இதெல்லாம் நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ். அது மட்டும் கிடையாது. என்னன்னா ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் பேசும்போது ஃப்ரெண்டாக பேசாமல் ஒரு மாதிரி பேசுறதுனா அவங்களுக்கு பிடிக்காது. அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி கொஞ்சம் கொண்டு போகணும், அது ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க பேசுறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிசன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். நெகட்டிவ் சும்மா வந்து ரப்பிங் நோஸ், சும்மா மூக்கை வந்து இப்படி இப்படி நீங்கள் வந்து கையை வச்சு பண்ணிகிட்டே இருக்காது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது நிறைய இதுக்கு. அப்புறம் வந்து ரேபிட் பிளிங்கிங், நீங்கள் சும்மா சும்மா கண்ணடிச்சுட்டு கண்ணு வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி திறப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும், கம்ஃபர்ட் இருக்காது. என்னடா இவர் அடிக்கடி கண்ணை மூடி மூடி திறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. அதே மாதிரி லிப் பைட்டிங், ஸோ நிறைய வந்து என்னன்னா நம்ம உதட கடிச்சு கடிச்சு பேசுறதுனா புது டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாரு, என்னடா இவரு பேசும்போது இப்படி பண்றாரு, உதட கடிச்சு கடிச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட் கையை வச்சு வாயை பொத்திக்கிட்டே பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ஸோ அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதே மாதிரி வந்து ஃபிங்கர் டேப்பிங், ஃபிங்கர்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நெயில் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு இல்லை கடிச்சு துப்பிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருப்போம். இதெல்லாம் நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ். தயவு செய்து இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எதெல்லாம் நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். இல்லை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்து வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. புது டிஸ்ட்ரிபியூட்டர் வரும்போது என்னன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கு நெகட்டிவாக தான் தோணும். ஸோ அதனால மோஸ்ட்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ட்ரெஸ் ஃபார் சக்ஸஸ், என்னன்னா எப்பவுமே நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி நம்ம இந்த வியாபாரத்துக்கு வந்துட்டா ப்ரொஃபஷனலாக தான் இருக்கணும். ப்ரொஃபஷனலாக என்னன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட் ஃபார்மல்ல தான் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் ஷர்ட் நம்மளோட யூனிஃபார்ம், அது ஒயிட் பேண்ட்டு, பிளாக் பெல்ட், பிளாக் ஷூ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
பிளாக் பிளேசர்ஸ். ஸோ லேடிஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நம்மளோட saree வியர் பண்ணுங்க. கேஷுவல்னா என்னன்னா, நம்ம டிஷர்ட், நம்ம வெஸ்டேஜ் டிஷர்ட் எங்கெங்க யூஸ் பண்ணுமோ அங்கங்க யூஸ் பண்ணுங்க. எப்பவே ஒரு மீட்டிங் நடந்தாலும் சரி, பிரசன்டேஷன் நீங்க கொடுக்குறவரா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா, அக்கார்டிங் டு எ சீசன், டைம் ஆஃப் த டே அண்ட் ஒகேஷன். ஸோ இது ஒகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி க்ளீன் அண்ட் அயன், நீங்க யூஸ் பண்ற ட்ரெஸ் வந்து க்ளீனாகவும் இருக்கும், அயனாகவும் இருக்கணும். ப்ரொஃபஷனல் கலர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபிட்டிங் குவாலிட்டி கிளாத்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியர் பண்ணுங்க. ஸோ வெஸ்டீஜ் டைலாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெஸ்ஸிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களான்னு தான் நான் பார்ப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல, ஆள் பாதி ஆட பாதி. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிஃபார்ம் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் ப்ரொஃபஷனலாக போனால் தான் ஃபஸ்ட்டு ஓகே பரவாயில்ல ப்ரொஃபஷனலாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா க்ரூமிங் வந்து ரொம்ப 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 வந்து மெயின் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மென்னுக்கு க்ரூமிங். ஸோ ஹேர் கட் வந்து பார்த்தீங்க எப்படின்னா ஷார்ட்டாக கட் பண்ணிடுங்க, எண்ணெய் போட்டு நீங்கள் வாருங்க. இதெல்லாம் மெயின் ரோல் ப்ளே பண்ணும் நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது. அதே மாதிரி என்னன்னா க்ளீன் ஷேவ் பண்ணிடுங்க. மீசை வந்து வைக்கலாம், இல்லைன்னா ட்ரிம் பண்ணிடுங்க. ஏன்னா இதுவும் மெயின் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும். அதே மாதிரி வந்து நகத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பேசும்போது மவுத்துக்கு வந்து எதனா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா மவுத்தோட வாசனை வராமல் இருக்கிறதுக்கு எதனா இருக்கும், அதை வந்து வாயில அப்ளை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் க்ரூமிங்க்கு மென்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் வியர் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் இஸ் த பெஸ்ட் அட்ராக்ஷன். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசும்போது ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். க்ரூமிங் ஃபார் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹேர் கட்டில் இருக்கட்டும். அப்புறம் லாங் ஹேரை வந்து டை பண்ணுங்க. அவங்களோட யூனிஃபார்ம் வியர் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெயிலாம் வந்து கட்டியிருக்கணும். சிம்பிள் மேக்கப்பாக இருக்கணும், லைட்டாக இருக்கணும், நிறைய மேக்கப் அடிச்சுலாம் போகக்கூடாது. அதே மாதிரி க்ளீனாகவும் இருங்க. ஸோ ஃபீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் பண்ணுங்க. ஸோ மவுத் ஆர்டர் எதுனா வாயில வந்து வாசனை வர மாதிரி எதுனா வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க. ஏன்னா க்ரூமிங் வந்து உமன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். அதே மாதிரி ஹீல்ஸை வந்து தவிர்த்துருங்க, ஏன்னா ஃப்ரீயாக வந்து நடக்க முடியாது, சவுண்டு நிறையா வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூமிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சசரிஸ் ஃபார் மென், க்ரூமிங்கில் ஆக்சசரிஸ் என்னதான், ஷூ, பிளாக் ஷூ வியர் பண்ணுங்க, ஃபார்மல் சாக்ஸ் வியர் பண்ணுங்க. ஸோ கேஷுவல் சாக்ஸ் வியர் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெல்ட் நான் சொன்ன மாதிரி பிளாக் பெல்ட்டாக இருந்தால் பிளாக் ஷூ, ஓகேங்களா. ரெட் பெல்ட்டாக இருந்தால் ரெட் ஷூஸ். வாட்சஸ் வியர் பண்ணுங்க, வேலட்ஸ் வச்சுங்க, பர்ஸ் வச்சுங்க. ஸோ ரெண்டாவது பேக்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக உள்ள லேப்டாப் டேப் பேக்ஸோட இருங்க. அதே மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் பேசும்போது பென் கையில் வச்சிருங்க. ஸோ ஃபோல்டர்ஸு, ஃபைலு, புக்கு, டைரி இது எல்லாமே நீங்கள் வந்து கையில் ரெடியாக வைங்க. ஏன்னா நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது இது உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கணும். ஸோ உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நாய்ஸ்லெஸ் ஃபுட்வேரு, சவுண்டு வராத ஃபுட்வேர் போடுங்க. ஹீல்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சவுண்டு வரும். ப்ரொஃபஷனல் ஜுவல்லரி, உங்கள் ஜுவல்லரி நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசும்போது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சவரன் 20 சவரெல்லாம் போட்டு போகாதீங்க. சிம்பிளாக இருக்கணும். சிம்பிளான கம்மல், சிம்பிளான செயின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வியர் பண்ணுங்க. அப்பதான் ஏன்னா வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். நீங்க நிறைய வந்து ஜுவல்ஸ்லாம் போட்டு பயங்கர அட்ராக்டிவா போனீங்கன்னா என்ன ஆகும்னா, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர், புது டிஸ்ட்ரிபியூட்டர் உங்க ஜுவல்ஸ் மேல தான் ஒரு கண்ணு இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ப்ரொஃபஷனலா இருக்கும்னா இது ப்ரொஃபஷனலா பண்ணணும். வாட்சஸ் வச்சு யூஸ் பண்ணுங்க, பர்ஸ், பேக் நீங்க வச்சிருங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ப்ரெசன்டேஷன் கொடுக்கும் போது இதெல்லாம் பாசிட்டிவ் நோட்ஸ், இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே மாதிரி பி ஏ ப்ராடக்ட் ஆஃப் யுவர் ப்ராடக்ட்ஸ், உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டாக இருங்க. ஸோ ஃபேக்ட் டெல்லிங், ஃபேக்ட் செல்லிங் இருக்கு. ஃபேக்ட் டெல்லிங், ஃபேக்ட் செல்லிங், யூஸ் தம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் தம், லேர்ன் தம். நம்ம ப்ராடக்டை, வியாபாரத்தை வந்து யூஸ் பண்ணுங்க, ப்ராடக்ட் கூடயே இருங்க, வாழுங்க. ஸோ ப்ராடக்டை கற்றுங்க. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா ஸ்டோரிஸ், டெஸ்ட் மோனியல், நிறைய பேர் டெஸ்ட் மோனியல்ஸ் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க, அப்புறம் ஜெயிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த டெஸ்ட் மோனியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சொல்லுங்க, வீடியோஸ்லாம் நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து புரிய வைக்கணும்னா ஸ்டோரியோட புரிய வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒய் ஐ ஸ்டார்டட் யூஸ், நான் ப்ராடக்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தது. ஸோ அப்போ எவ்வளோ டாக்டர்ஸ்கிட்ட போய் நான் செக் பண்ணேன், எல்லாருமே வந்து வேஸ்ட்டு, வேணாம் அப்படிலாம் சொன்னாங்க. முடியாது, உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணணும் அப்படிலாம் சொன்னாங்க. அப்பதான் என்னோட தெரிஞ்சவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் சார் என்னை ரெஃபர் பண்ணாரு. நான் கூட ஃபர்ஸ்ட் வரும்போது என்னன்னா பயந்தே வந்தேன், ஏன்னா இது கெமிக்கல் இருக்குமோ இல்லை நேச்சுரல் சொல்றாங்க, எனக்கு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில
அப்படின்னு உள்ள வரும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இம்யூனிட்டி பூஸ்டர் எடுத்தேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. உடனே நான் என்ன பண்ணேன், ஸ்பைருலின் எடுத்தேன். எனக்கு இன்னும் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே சிஎம்டி எடுத்தேன். இன்னும் அந்த நாட்களே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக போச்சு, எனர்ஜெட்டிக்காக இருந்தேன். சரி அப்படியே நான் ஒன் மந்த் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 75 ரூபா வந்தது எனக்கு வெஸ்டீஜ் மூலயமா. என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் வருமானம் அதுதான். பரவாயில்லையே, நம்ம யூஸ் பண்ணதுக்கு நம்ம அமௌண்ட்டும் வருது அப்படின்னு பார்க்கும் போது தான் எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கியிருந்தாங்க வெஸ்டீஜில், நிறைய பேர் வீடு கட்டினாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அப்போ எல்லாருமே அவார்டு பார்க்கும்போது எனக்கும் ஒரு அவார்டு வாங்கணும், அடுத்த நெக்ஸ்ட் அவார்டில் நான் வாங்கியே திருவேன் சபதம் எடுத்து அப்போலேருந்து நான் பிஸ்னஸ் பண்ணேன். இன்னைக்கு நான் க்ரௌன் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டோரி மாதிரி ஷேர் பண்ணீங்கன்னா அப்பதான் புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிடிக்கும். ஏன்னா ஸ்டோரி மூலயமா சொல்றதுதான் நிறைய பேருக்கு புரியும். ஸோ இதெல்லாம் நீங்க தான் வந்து ஸ்டோரி ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் ஏன் இந்த பிஸ்னஸ்க்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு புது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ரெசன்டேஷன் ஃப்ளோ எப்பவுமே ஒரு ரேப்போ பில்ட் பண்ணுங்க. ரேப்போ பில்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க ஃபேமிலியை பத்தி விசாரிக்கணும். அவர் சொல்லுவார் எவ்வளோ பேருன்னு, எல்லாம் அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்ற ஆக்குபேஷனை கேட்கணும், சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆர் ஃபார் ரீக்ரியேஷன். ரீக்ரியேஷனா லாஸ்டா என்ன மூவி சார் பார்த்தீங்க, ரீக்ரியேட் பண்றீங்க. அப்புறம் மீட்டிங்ஸை பத்தி பேசுறீங்க. ஏன்னா அது ரேப்போ பில்ட் பண்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, பேசுறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஃப்ளோல இதெல்லாம் இருக்கணும். அந்த ப்ரெசன்டேஷன் பிளான் பில்ட் ரேப்போ பில்ட் பண்ணுங்க. ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் வரார், புது டிஸ்ட்ரிபியூட்டர் வராருன்னா அவருக்கு பிளானை வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுங்க, ரேப்போ பில்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏன் ஜாயின் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஏன் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுன்னு சொல்லி ஸ்டோரி சொன்ன பாத்தீங்களா, அதை நீங்க சொல்லுங்க. கம்பெனியை பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைலை பத்தி சொல்லுங்க. அவங்க ப்ரொஃபைல்ல வந்து நம்புற மாதிரி சொல்லுங்க, நம்ப வைங்க. ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கிறத சொல்லுங்க. ஏன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் முன்னாடி இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணணும். அதே மாதிரி முக்கியமான ப்ராடக்ட் எதோ அதை நீங்க ஹைலைட் பண்ணுங்க. 2 டெமோ, ப்ராடக்டோட டெமோ காமிங்க, கம்பெனியோட ப்ரொஃபைலை காமிங்க. டெஸ்டிமோனியல்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கார் வாங்கியிருப்பாங்க, ஸோ வீடு கட்டியிருப்பாங்க, அவங்களோட டெஸ்டிமோனியல் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அதை இந்த வீடியோவை காமிங்க. அது மட்டும் பிளானோட பெனிஃபிட்ஸ், இந்த பிளான்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வரும். சக்சஸ் ஸ்டோரிஸ், விஎம்சிஎம் ஷார்ட் வீடியோஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஜெயிச்சவங்களோட ஸ்டோரிஸ், அதை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்சஸ் இது பண்ணுங்க. நம்மளோட டூல்ஸ் நிறைய இருக்கு. க்ளோஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அழகா அவங்க நம்ம வியாபாரத்தை எடுத்து பண்ணணும். க்ளோசிங்கை வந்து நீங்க அழகா வந்து என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் டெமோ, ஒரு டெமோ காமிக்கும் போது அது என்ன ரூல்ஸ்னா என்னன்னா சிம்பிளா இருக்கணும் அந்த டெமோ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா பி ரெடியா இருக்கணும். அந்த டெமோல காமிக்கிறதுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகணும். ஸோ இன்டராக்ஷன் ஷோ அண்ட் டெல் காமிச்சு அவங்க கிட்ட சொல்லுங்க. அதே மாதிரி ஃபைனலா டெமோ முடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் வாங்குங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் சார் எப்படி சார் இருந்தது, நான் டெமோ காமிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து எண்டில் ஃபீட்பேக் வாங்குங்க, டெமோ வாங்குங்க. அதே மாதிரி அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னன்னா, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வாங்கினா வந்தோடனே வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு டவுட்ஸ் நிறைய இருக்கும். அந்த அப்ஜெக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். அந்த அப்ஜெக்ஷன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றதை கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் பிரைஸ். சார் நீங்க இந்த பிரச்சனை தானே சார் சொல்றீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க ரிலேட்டிவ் யாரோ வந்து டைரக்ட் செல்லிங்ல ஜாயின் பண்ணி அவங்க தோத்துட்டாங்க, கரெக்ட்டுங்களா, இதுதான் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ஸை கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுங்க. சார் அவங்க வேற ஒரு டைரக்ட் செல்லிங்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு உட்படாத ப்ராடக்ட் எடுத்திருப்பாங்க, ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணியிருப்பாங்க, தோத்து இருப்பாங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு புரியவங்க. ஏன்னா எல்லாருமே எடுத்தோன்னு ஜாயின் பண்ணிடுவாங்க மாட்டாங்க, கண்டிப்பா கொஸ்டின்ஸை கேட்பாங்க உங்கள்ட்ட. அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், அதுக்கு நீங்க தக்க பதில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை சொல்லி காமிங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, சொல்யூஷன் சொல்லுங்க. ஸோ நீங்க அதே மாதிரி வந்தோன்னா நடுவில் வந்து என்னன்னா, ஓ இந்த மாதிரி ஆயிருக்கா சார், சாரி சார், சாரி சார் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணி ஒரு சாரி கேளுங்க அவங்க இது இந்த சொல்லும் போது. அதுக்கப்புறம் க்ளோசிங்கை நோக்கி போங்க. ஏன்னா எல்லாரும் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் கேட்பாங்க. அதே மாதிரி என்னென்ன அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்னா க்ளோசிங் டெக்ஸ்ட்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க ஆப்பர்ச்சுனிட்டி க்ளோஸ், டைரக்ட் க்ளோஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் க்ளோஸ். ஸோ இந்த மாதிரி க்ளோசிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வரும். ஃபாலோ அப் கொஷின்ஸ். ஃபாலோ அப் கொஷின்ஸ்னா என்னன்னா, நீங்க வந்து ஆர் யூ ரெடி டு கெட் ஸ்டார்டட் ஆர் டு யூ நீட் டு சி த பிளான் அகைன். சார் நீங்க வந்து ஃபாலோ அப்னா எல்லா ப்ரெசன்டேஷன் கொடுத்த போதுக்கு அப்புறம் சார் நீங்க உடனே ஆரம்பிக்கலீங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு பிளான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா சார் அப்படின்ற மாதிரி கேளுங்க.
இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டின். அப்புறம் வாட் யூ டூ ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் த பிசினஸ். சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட் கிடைச்சிச்சு, அந்த பணத்தை வச்சு என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் ஃபாலோ அப்ல. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் வந்துட்டீங்க, ஸோ கிடைச்சா என்ன சார் பண்ணுவீங்க, ஒரு 10,000 earn பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் மந்த்ல, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபாலோ பண்ற கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீங்க கேட்கலாம். Who have you been thinking about that you would like to sponsor? Like what benefits of the business attract you the most? சார் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸ் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வியாபாரத்துல, எது சார் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற கொஸ்டின்ஸும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளான் 3 ஒன் ஆன் ஒன்னா என்னன்னா, நீங்களும் ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ மீட்டிங் நடத்துறது 1-on-1. 2-in-1னா நீங்களும் உங்க அப்ளைனும் சேர்ந்து ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட மீட்டிங் பண்றது வந்து 2-in-1. அதே மாதிரி ஹோம் மீட்டிங்ஸ், நீங்க இருக்கீங்க அவங்க வீட்டில் போய் நீங்களும் உங்க அப்ளைனும் போய் அவங்க வீட்டில் போய் மீட்டிங் பண்றது ஹோம் மீட்டிங். இல்லை அவங்களும் உங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்களும் உங்க அப்ளைனும் அவருக்கு மீட்டிங் பண்றது வந்து ஹோம் மீட்டிங்ஸ். ஸோ சிஎன்டி உங்களுக்கு தெரியும், செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரபி. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே மீட்டிங்ஸ்ல தான் நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட். ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி ரெக்ரூட்மெண்ட் தெரியாது. இது சின்ன சின்ன டிப்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன தவறு பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாடி போஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்க பேச விதமா இருந்தாலும் சரி, அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, புது டிஸ்ட்ரிபியூட்டர் அதை லிசன் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. வெளியில போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க, பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு நம்ம புதுசா போய் ஒரு ஜாயின் பண்றோம்னா அவங்க பேசும்போது இதெல்லாம் புது டிஸ்ட்ரிபியூட்டர் எதிர்பார்ப்பாங்க. என் கண்ணை பார்த்து பேசுறாரா, ஏன்னா உண்மையா பேசுறவங்க கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க. வேற செவுத்துல பேசிட்டு வேற ஒருத்தர்கிட்ட பேசிட்டே பேசினா சில டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, லிசன் பண்ணிட்டு வெளியில போட்டு இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, எனக்கு டைரக்ட் செல்லிங்க பிடிக்கலன்றவாங்க. ஆனா இந்த சின்ன தப்பு நீங்க பண்றது மூலியமா அதை சில பேர் டைரக்டா சொல்ல மாட்டாங்க. சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க என் ஐயா பார்த்தே பேசல அப்படின்லாம் டைரக்டா சில பேர் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா, அதனால வந்து நிறைய பேர் வியாபாரத்தை விட்டு போயிருவாங்க, இல்ல ஜாயின் பண்ணாம போயிடுவாங்க. ஸோ இது சின்ன சின்ன டிப்ஸ். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா நம்ம டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நீங்க எடுத்துட்டு வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஸோ ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டீம்ல ஆள சேர்க்கலாம். சேர்க்கும் போது இதெல்லாம் எல்லாமே புது டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களை விட 1000 மடங்கு புத்திசாலி நம்ம புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ நீங்க உண்மை சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க ஃபேஸை பார்த்து பேசும் போதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ, டைரக்ட் செல்லிங்ல இவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கண்டுபிடிப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், கேஷுவலா ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுவோம். இது மூலயமா என்ன ஆகும்னா, பிசினஸ் நம்ம தப்பா பேசுறது, தப்பா அப்ரோச் பண்றது மூலியமா பிசினஸ் நம்மளோட கை விட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பத்தி நீங்க பேசுறீங்கன்னா, ஸோ இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய